வணக்கம். முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்ட நிதியை விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2291 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி விடுவிக்கப்படும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்ற நிலையில் திமுக அதிமுக வேட்பாளர்கள் 6 பேரும் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு உள்ளது. திமுகவின் வில்சன், சிவலிங்கம், கவிஞர் சல்மா, திமுக கூட்டணியில் கமல்ஹாசன், அதிமுக சார்பில் இன்பதுரை, தனபால் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். சுயேட்சைகள் 7 பேர் போட்டியிட்ட நிலையில் எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாததால் மனுக்கள் நிராகரிக்கப்படும். தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகள் அலுவல்சார் துணைத் தலைவர் உதயநிதியால் முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கான தொலைநோக்கு ஆவணம் என்ற அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோமோட்டிவ் துறை அறிக்கையில் மின்னணு வாகன குழுக்கள் அமைத்தல், பன்முக போக்குவரத்து மையங்களை மேம்படுத்துதல் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவின் கூட்டணி ஆட்சியை அதிமுக ஒருபோதும் ஏற்காது எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே கூட்டணி ஆட்சி முறை நல்லது என பிரேமலதா விஜயகாந்த் மீண்டும் கருத்து தெரிவித்துள்ளார். 2026 கூட்டணி ஆட்சி முறை சாத்தியப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் இங்கு 2026 தேசிய ஜனநாயக ஆட்சி மலரும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்த நிலையில் திராவிட சித்தாந்தம் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்ற முடியாது என திமுக எம்பி ராசா பதிலளித்துள்ளார். டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானா போன்று தமிழ்நாடு கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார். எப்போதெல்லாம் அமித்ஷாவிற்கும் டெல்லிக்கும் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் டெல்லி கண்ட்ரோலில் இருக்கும் பழனிசாமி ஓடோடி வந்து வீண் அவதூறுகளை பரப்பி காப்பாற்ற துடிப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். அரசு சேவை இல்லத்தில் நடந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தில் குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டு விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மக்களின் பேராதரவோடு நடைபெறும் திமுக ஆட்சியை குறை கூறுவதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எந்த தகுதியும் இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்தார். தமிழக மக்களின் நலனுக்கு விரோதமாக செயல்பட்டு வரும் பாஜக அரசை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டார்கள், ஏற்கவும் மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி அரசின் 11 ஆண்டுகள் ஆட்சி என்பது பொறுப்பின்மையும் வெறும் விளம்பரமும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மும்பையில் ஓடும் ரயிலில் இருந்து பலர் கீழே விழுந்துள்ள துயர செய்தி நாட்டின் யதார்த்தத்தை பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025 பற்றி பேசுவதை அரசு நிறுத்திவிட்டு 2024க்கான கனவுகளை விற்று வருவதாகவும் ராகுல் காந்தி சாடியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் இந்திய ஜனநாயகம், பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புக்கு மோடி அரசாங்கம் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். பின்கதவு வழியாக அரசாங்கங்களை கவிழ்த்து வலுக்கட்டாயமாக சர்வாதிகாரத்தை திணித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 358 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் உயிரிழப்பு ஏதும் இல்லை. இதுவரை 6491 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவின் புதிய மாறுபாடான JN1 வைரஸ் நாட்டில் பரவலாக பரவி வருகிறது. பெரும்பாலானோருக்கு குறைந்த வீரியத்துடனேயே தொற்று பரவி வருகிறது. கொரோனா அறிகுறிகள் உள்ளவர்கள் ரத யாத்திரைக்கு வர வேண்டாம் என்று ஒடிஷா அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புரி ஜெகநாதர் கோயிலின் ரத யாத்திரை திருவிழா வரும் 27ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள நிலையில் ரத யாத்திரைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழு அளவில் செய்யப்பட்டு வருகிறது. ஒடிஷாவில் மொத்தம் 34 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் கொரோனா நிலைமை குறித்து பீதியடைய வேண்டாம், ஆனால் விழிப்புடன் இருக்குமாறு அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையை கணக்கெடுத்ததாகவும் தொற்று ஒருபோதும் மீண்டும் வராது என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக கொரோனா தொற்று தொடர்பான மறு ஆய்வுக் கூட்டம் மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெற்றது. பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கும் நிலையில் விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கூறியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் தொண்டர்கள் அனைவரும் தன் பக்கம் நிற்பதாகவும் தெரிவித்தார்.
விருப்ப ஓய்வு பெற்ற IRS அதிகாரியான அருண்ராஜ் தாவேகாவில் இணைந்துள்ளார். அவருக்கு கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் MLA டேவிட் செல்வன், அதிமுக முன்னாள் MLA ஸ்ரீதரன், முன்னாள் MLA ராஜலட்சுமி ஆகியோரும் தாவேகாவில் இணைந்தனர். நாகர்கோவிலைச் சேர்ந்த முன்னாள் நீதிபதி சுபாஷ், JPRின் மருமகன் மரிய வில்சனும் தாவேகாவில் இணைந்தனர். தன்னுடைய பாடல் வரிகளை அனுமதியின்றி தமிழ் சினிமாக்களின் தலைப்புகளாக பயன்படுத்தி வருவதாக கவிஞர் வைரமுத்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பயன்படுத்தியவர்கள் யாரும் என்னிடம் அனுமதி பெறவில்லை என்றும், மரியாதைக்கு கூட என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். என்னை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்வது அவர்கள் நாகரிகமாகாதா எனவும் வைரமுத்து கேள்வி எழுப்பியுள்ளார். பெங்களூரு கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தங்கள் மீதான கிரிமினல் வழக்குகளை ரத்து செய்ய கோரி RCB நிர்வாகம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதேபோல தங்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்துள்ள நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான DNA நிறுவனம் காவல்துறையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என தெரிவித்துள்ளது. கேரளாவின் விளிஞ்சம் துறைமுகத்தில் சிங்கப்பூர் கொடியுடன் சென்று கொண்டிருந்த கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டது. கொழும்புவிலிருந்து மும்பையை நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலின் கீழ்த்தளத்தில் வெடிச்சத்தம் கேட்டதாகவும் சில நொடிகளில் தீப்பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. கப்பலுக்குள் 22 பேர் இருந்ததாக கூறப்படும் நிலையில் மீட்கும் பணியில் INS சூரத் கப்பல் ஈடுபட்டுள்ளது. மேகாலயாவில் திருமணமாகி தேனிலவு சென்ற போது கணவனை ஆள் வைத்து கொன்ற மனைவி கைது செய்யப்பட்டார். சோனமுக்கு வேறு ஒரு நபருடன் காதல் இருந்ததாகவும் அவருடன் சேர்ந்து வாழ விரும்பி கணவரை கொன்றதாகவும் தெரிகிறது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த ராஜா ரகுவன்சிக்கும் சோனம் என்பவருக்கும் கடந்த 11ஆம் தேதி திருமணமான நிலையில் இருவரும் மேகாலயா மாநிலத்திற்கு தேனிலவுக்கு சென்றனர். அணியை கேப்டனாக வழிநடத்துவது தனக்கு மிகவும் பிடிக்கும் எனவும், கேப்டனாக அணியை வழிநடத்துவது தன்னுள் இருக்கும் சிறப்பான ஆட்டத்தை வெளிக்கொண்டு வருகிறது எனவும் ஸ்ரேயஸ் ஐயர் தெரிவித்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. நடப்பு IPL தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற அந்த அணியின் கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் தனது சிறப்பான பங்களிப்பை வழங்கினார். இயக்குனர் வெற்றிமாறன் கேங்ஸ்டர் கதையை திரைப்படமாக எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடசென்னையை பின்னணியாக வைத்து கேங்ஸ்டர் படத்தை இயக்க உள்ளதாகவும் இதில் நாயகனாக சிம்பு நடிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனுஷ் நடித்த வடசென்னை திரைப்படத்தில் அவரின் கதாபாத்திரம் முதலில் சிம்புவுக்காக எழுதப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கமல்ஹாசன் ஹீரோவாக நடிக்க இருந்த படத்தில் அவருக்கு பதிலாக சூர்யா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விக்ரமை வைத்து வீரதீர சூரன் படத்தை இயக்கிய அருண்குமார் ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு படத்தை இயக்குவதாக ஒப்பந்தமாகியிருந்தார். இதில் ஹீரோவாக கமல்ஹாசனை நடிக்க இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் சூர்யா நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள மெட்ராஸ் மோட்டார் ரேஸ் ஓடுதளம் பகுதியில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. இப்பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அப்போது மைதானத்தில் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்ப்பதற்காக அமைக்கப்பட்ட மேற்கூரை பலத்த காற்றில் பெயர்ந்து விழுந்தது. இந்நிகழ்வின் போது அங்கு யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. வடகிழக்கு மாநிலமான அசாமில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 6 மாவட்டங்களில் 2.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 741 கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. 6000த்திற்கும் மேற்பட்ட ஹெக்டேர் விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளன. நேற்று மட்டும் 3 பேர் உயிரிழந்தனர். அசாமில் இந்த ஓராண்டில் மட்டும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26ஆக உயர்ந்துள்ளது. விண்வெளிக்கு செல்லும் 4 பேரில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாதான் விண்கலனின் செயல்பாடுகளை கண்காணிப்பின் பொறுப்பில் இருப்பார். திட்டம் வெற்றியடைய இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுமாறு சுபான்ஷு சுக்லா கேட்டுக் கொண்டுள்ளார். நுண்ணிய புவியீர்ப்பு விசை குறித்த 7 ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் இந்த பயணத்தை மண்ணுக்கும் விண்ணுக்கும் அமைக்கும் பாலமாக கருதுவதாகவும் சுக்லா தெரிவித்துள்ளார். இந்தியா மங்கோலியா கூட்டு ராணுவ பயிற்சியில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இரு நாட்டு ராணுவத்தினரும் தங்களின் செயல்திறனை மேம்படுத்திக் கொள்ளவும், உத்திகள், போர் அனுபவங்கள், நிபுணத்துவங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளவும் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் குற்றங்கள் அதிகம் நடக்கும் பகுதிகளில் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முன்மாதிரி திட்டங்களை காவல்துறை செயல்படுத்த உள்ளது. குற்றம் அதிகம் நடக்கும் கரும்புள்ளி பகுதிகளாக 15,000த்திற்கும் மேற்பட்ட இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் எதிர்மறை எண்ணங்களுடன் செயல்படும் இளைஞர்களிடையே
நேர்மறை சிந்தனையை தூண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தாராபுரம் அரசு பேருந்து ஓட்டுநரை காலணியால் தாக்கிய மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலைய உதவி மேலாளர் மாரிமுத்து மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். பேருந்தை நேரத்திற்கு எடுப்பது தொடர்பான விவகாரத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை மாரிமுத்து காலணியால் தாக்கியதாக தெரிகிறது. இந்நிலையில் மாரிமுத்துவை பணியிடை நீக்கம் செய்து மதுரை மண்டல போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் பிரகாரத்தில் பிரியாணி சாப்பிட்ட தம்பதியால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த கணவர் மனைவி ஆகியோர் பிரியாணி கிரேவி வாங்கி வந்து இக்கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் வைத்து சாப்பிட்டுள்ளனர். இதுகுறித்து பக்தர் ஒருவர் அளித்த தகவலின் பேரில் பெண் காவலர் இருவரையும் பிடித்து மாநகர காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அனுப்பி வைத்தனர். மதுரையில் முருக பக்தர் மாநாடு நடத்துவதற்காக அனுமதி கோரிய வழக்கில் 12ஆம் தேதிக்குள் காவல்துறை முடிவெடுத்து நீதிமன்றத்தில் தெரிவிக்க மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி அறுபடை வீடுகளின் மாதிரிகளை வைத்து வழிபட ஆகம விதிகள் உள்ளதா என கேள்வி எழுப்பினார். ஆகம விதிகளின்படியே வழிபட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கோயில் நிதியில் திருமண மண்டபம் கட்டுவது தொடர்பான தமிழ்நாடு அரசின் அரசாணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதிலளிக்கவும் ஆணையிட்டது. கள்ளிமந்தயம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் திருமணம் கட்டுவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்து பிரச்சாரகர் ராம ரவிக்குமார் வழக்கு தொடர்ந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி தெற்கு கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கி வரும் பிளாஸ்டிக் மூட்டைகள் மற்றும் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களின் அருகில் யாரும் செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறையினர் எச்சரித்துள்ளனர். கேரள மாநிலம் விளிங்கம் துறைமுகத்தில் லைபீரிய நாட்டு சரக்கு கப்பல் ஆழ்கடலில் மூழ்கியது. இதில் இருந்த சில கண்டெய்னர்கள் கேரள மற்றும் கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கின. கோவை கந்தேகவுண்டன் சாவடியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் முருகன் மாணவர்களை சாதி ரீதியில் திட்டி தலைமுடியை பிடித்து அடிப்பதாக ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவர் தன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக சில மாணவர்களை வைத்து பொய் புகார் அளித்துள்ளதாக ஆசிரியர் முருகன் விளக்கம் அளித்துள்ளார். திருநெல்வேலி அருகே பழைய மரப்பொருட்கள் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. கங்கை கொண்டான் மற்றும் பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து சென்று 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காற்றின் வேகத்தால் மின்கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசியதில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது. வேலைவாய்ப்புக்கு கூடுதலான திறமைகள் அவசியம் என்றும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பற்றி தெரிந்து கொள்வது முக்கியம் எனவும் முதன்மை செயலாளர் சண்முகம் IAS தெரிவித்துள்ளார். சென்னை விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவர் மாணவர்கள் செல்போனை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 4 மாதங்கள் ஆகியும் இன்னும் இழப்பீடு வழங்கவில்லை என்பது அலகாபாத் உயர்நீதிமன்ற வழக்கு மூலம் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கருணையுடனும் கண்ணியத்துடனும் இழப்பீடு வழங்குவது அரசின் கடமை என்று நீதிமன்றம் தெரிவித்தது. ஜனவரி 29ஆம் தேதி ஏற்பட்ட நெரிசலில் 30 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தின் நிலைமை தற்போது சீராக உள்ளதால் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து நேபாளத்திற்கு வழங்கப்பட்ட தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்தை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து என்பது போர் அல்லது இயற்கை பேரழிவுகள் போன்ற நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் சில நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு அமெரிக்க அரசால் வழங்கப்படும் ஒரு சிறப்பு அனுமதியாகும். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் மன்னரை கௌரவிக்கும் வருடாந்திர திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் வண்ணமிகு உடைகளை அணிந்து ஆடல் பாலுடன் இவ்விழாவை கொண்டாடினர். ஜபு என்ற பழங்குடி மக்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதத்திலும் இவ்விழா அமைந்தது. மன்னரை கௌரவிக்கும் விதத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இக்கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் LGBTQ சமூகத்தினர் தங்கள் உரிமைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கனின் எனக்கு ஒரு கனவு உண்டு என்ற பேச்சு நிகழ்ந்த இடத்தில் இந்த போராட்டம் நடைபெற்றது. அமெரிக்காவில் LGBTQ சமூகத்தினர் பல வழிகளில் அடக்குமுறையை சந்திப்பதாகவும் உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் போராட்டக்காரர்கள் ஆவேசமாக முழக்கமிட்டனர். உலகெங்கும் உள்ள கடல்கள் கழிவுகள் கலந்து பாழ்பட்டு வரும் நிலையில் அவற்றை காப்பதற்கான சர்வதேச மாநாடு பிரான்ஸ் நாட்டின் நைஸ் நகரில் தொடங்கியுள்ளது.
ஐக்கிய நாடுகள் சபை சார்பில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். உலகின் பருவகால சமநிலைக்கு கடலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாட உள்ள இளம் இந்திய அணிக்கு முன்னாள் வீரர்கள் பலரும் தங்களது அறிவுரைகளை வழங்கியுள்ளனர். புஜாரா, ஆஷிஷ் நெக்ரா, இர்ஃபான் பதான் உள்ளிட்டோர் வாழ்த்தியுள்ளனர். ஆடுகளங்களின் தன்மைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு சிறப்பாக விளையாடுவதே வெற்றி பெறுவதற்கான வழி என்று கூறியுள்ளனர். பிரபல நடிகர் அஜ்மல் மீது நடிகை ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அஞ்சாதை படத்தின் மூலம் தன் நல்ல நடிப்பால் ரசிகர்களிடம் கவனம் பெற்றவர் அஜ்மல். இந்நிலையில் சினம் கொள், உயிர்வர எனிதாய் படங்களின் நாயகி நர்வினி டெரி ரவிசங்கர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதிய படத்தில் வாய்ப்பு தருவதாக கூறி வரச் சொல்லி ஆடிஷனில் தன்னை முத்தமிட அஜ்மல் முயன்றதாக கூறியுள்ளார். நடிகர் கமல்ஹாசனின் 237வது படத்தின் படப்பிடிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. சண்டை பயிற்சியாளர்கள் அன்பறிவு இயக்கும் இப்படத்தில் கமல்ஹாசன் நாயகனாக நடிக்கிறார். இப்படத்திற்கான கதையை கமல்ஹாசனே எழுதியுள்ளார். தக்லைஃப் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கும் கமல் 237வது படத்தின் படப்பிடிப்பு தாமதமாகலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.